உலகத்திலேயே மிகப்பெரிய திருடன் யாருன்னு தெரியுமா? உங்க பணத்தையோ பொருளையோ திருடுறவன் இல்ல, உங்க நேரத்தை திருடுற சோம்பல் தான் அந்த மிகப்பெரிய திருடன். இதை தான் ஔவையார் அன்னைக்கே ரெண்டே வார்த்தையில சொன்னாங்க, அனந்தம் ஆடில். அனந்தம் அப்படின்னா முடிவில்லாததுன்னு அர்த்தம். அப்படின்னா அதிகப்படியானது அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். ஆடல் இங்கே உறக்கத்தையும் சோம்பலையும் குறிக்குது. முடிவில்லாம தூங்காத, இதுதான் இதோட நேரடி அர்த்தம். தூக்கம் உடம்புக்கு தேவைதான், ஆனா அதுவே ஒரு போதையா மாதிரி உங்க லட்சியத்தை அழிச்சிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? சில உதாரணங்கள் பார்ப்போம். த ஸ்னூஸ் கல்ச்சர். காலையில அலாரம் அடிக்கும் போது அந்த 5 நிமிஷம் தூக்கம் இருக்கே, அது உங்க ஒரு நாள் முழுவதுமான உத்வேகத்தையே காலி பண்ணிடும். அப்புறம் டிஜிட்டல் லெசினஸ். போனை கையில் எடுத்துக்கிட்டு பெட்ல படுத்துக்கிட்டே மணிக்கணக்கா ரீல்ஸ் பார்க்கறது, இதுவும் ஒரு வகையான நவீன தூக்கம் தான். அதாவது விழிப்புணர்வு அற்ற நிலைன்னு சொல்லலாம். அடுத்தது எஸ்கேபிசம். பிரச்சனையை கண்டு பயந்து எதையுமே செய்யாம சும்மா படுத்துக்கிட்டே இருக்கிறது. காரியம் செய்ய வேண்டிய நேரத்துல தூங்குறது வெற்றியை தூக்கி எறியறதுக்கு சமமானது. தூக்கம் உங்க உடம்ப புதுப்பிக்கணும், ஆனா அதுவே உங்க வாழ்க்கைய முடக்கக்கூடாது. அதிகப்படியான தூக்கம் சோம்பலை தரும், சோம்பல் வறுமையை தரும். அதிகாலையில எழுபவன் பாதி வெற்றியை அடைந்து விடுகிறான், மீதி பாதி அவன் செய்யற உழைப்புல இருக்கு. உங்க கனவு நிஜமாகணும்னா முதல்ல நீங்க தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கணும். தூக்கத்தை வெல்லுங்க, காலத்தை வெல்லுங்க. அனந்தம் ஆடில். இந்த நாள் உங்களுக்கானது. எழுந்து செயல்படுங்க, அறம் காப்போம்.